சிம்பிளான செலவே இல்லாமல் ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் இது. அது செய்கிறதுக்காக நான் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் இருக்கும் பார்த்திங்களா, அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு வாழைப்பழத்தை மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். இது கூடவே நம்ம இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பழம் கனிஞ்சிருக்கும் போது ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஸோ பார்த்து இனிப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க, பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் காய்ச்சாத பால் இருந்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போவே இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு சாக்கோ சிரப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பரிமாறிட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ பிடிக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும்.